இன்றைக்கி வந்து நம்ம நூடுல்ஸ் தான் செய்ய போகிறோம். அதுவும் வந்து டாப் ரெமி ரம்யா. ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து தண்ணியை கொதிக்க விட்டு இது போட்டுக்கிட்டோம் மசாலா. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிளறணும். தண்ணி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இன்னும் நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பீஸ் வச்சு கூட நாங்கள் வந்து சூப்பியாக சாப்பிடுவோம் டெய்லியும். நீங்கள் வெஜிடபிள் போடுறதுனால போட்டு இங்கே பாருங்கள், இந்த நூடுல்ஸ் ஜப்பான்லேருந்து வந்திருக்குன்னு எங்கள்கிட்ட ஏதோ சொன்னாங்க. உருட்டா இல்லை கிருட்டான்னு தெரியல. உருட்டா இல்லை கிருட்டான்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பீஸும் நம்ம எடுத்து போடுவோம். சரி பாய். இனிமேட்டுக்கு அது பாட்டுக்கு பொங்கி வந்ததுக்கப்புறம் அது நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். அதை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு 5 வாட்டியாச்சும் கிண்டி விட்டுறணும். இல்லைன்னா நம்ம நூடுல்ஸ் வந்து இப்படி நேராக அந்த அதிகமாக உரிவோம்ல, அது வராது. சூப்பி அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு சூப்பி டப்பா கூட பண்ணிக்கலாம். எங்களோட அம்மா எப்படி இருக்காங்க? அவங்க வச்சு மீன் குழம்பு காட்டுறேன். அது இல்லாமல் மீன் குழம்பு எப்படி அடுத்த வீடியோவில் மீன் குழம்பும் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு சூடு எப்படி பண்ணுறதுன்னு பண்ணி காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம கேஸை ஆன் பண்ணிக்கணும். இது மாதிரி வச்சு அது எப்படி வச்சுக்கோங்க. அடுப்புலாம் இல்லை, இது அப்படியே அழுத்தி பிடிச்சிக்கிட்டே தான் இருக்கணும். பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 2 கிச்சன் இருக்காங்க. பார்த்தீங்களா, மீன் குழம்பு நல்லா கொதிக்குது. நூடுல்ஸ் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு கைஸ். அதுக்கப்புறம் நம்ம அந்த வீடியோவில் நான் எப்படி இருக்கேன்னு காமிக்க போகிறேன். ஸோ திஸ் இஸ் மை பிரதர். சரி பார்த்தீங்கன்னா இது நம்ம ஃப்ரிட்ஜு காமிக்கணும். வாங்க தனியாக போகணும், எல்லாத்தையும் ஒரே இதில் போகிறப்ப. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடை சுற்றி காமிக்க போகிறேன். வாங்க. பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம சோபா. பார்த்தீங்கன்னா பெரிய டிவி. இது பார்த்தீங்கன்னா நம்ம வீடு. இதான் நம்ம முருகர் காலாண்டர். இது பார்த்தீங்கன்னா பெட்ரூம். இது பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ரூம். இது பாத்ரூம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இன்னொரு பெட்ரூம் ஸ்டடீஸ்க்காக இருக்குது. அப்புறம் அனதர் ஒன் வாஷிங் மிஷின் எல்லாம் ஹேண்ட் வாஷ் எல்லாமே இங்கே இருக்குது. இங்கே ஒரு பாத்ரூம். அதுக்கப்புறம் இங்கே சோபா. இப்போ நம்ம கிச்சனை ஃபுல்லாக காமிக்கிறோம், பார்த்துக்கோங்க. நம்ம கிச்சன் எப்படி இருக்குது. சரி பாய்.